வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நம்ம ஆணி மாதத்தினுடைய பலாபலன்களில் பார்க்க இருக்கிறோம். இருக்கக்கூடிய மாதங்களில் உத்தராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் தலையாயன மாதம் அப்படின்னு பேர். ஆமாம், தலைச்ச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட பழமொழியில் கிராமங்களில் கூட இன்றளவு கூட பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைச்சின திருமணம் செய்யக்கூடாது. அதாவது வீட்டிலே பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் வீட்டிலே பிறந்த ஒரு பெண் குழந்தையும் முதல் குழந்தையாக பிறந்து விட்டால் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறையை ரொம்ப பாடுபாடாக சேர்த்து வச்சுட்டுருக்காங்க. அப்படி இல்லை அதனுடைய விதிமுறை. இந்த தலைச்ச மாதமான ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் அதே ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையும் இருவரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் திரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா மாற்றி அமைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஆணி மாதத்தில் திரிகிரகி யோகம் அப்படின்ற யோகம் செயல்படுது. இது ஒரு 5 ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த ஆணி மாதத்தில் செயல்படுது. திரிகிரகி யோகம் அப்படின்னா சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் இந்த 3 ராசிகள் மிதுனத்தில் கூட்டாக ஒன்று சேர்ந்து யோக பலன்களை மேஷ ராசிக்கும், மிதுன ராசிக்கும், சிம்ம ராசிக்கும், விருச்சிக ராசிக்கும், தனுர் ராசிக்கும் பல யோகங்களை இந்த மாதம் வெற்றியடைய வைக்கப் போகிறது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆணி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், ஆணி மாதம் வரக்கூடிய 15ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சியாகி இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் யோக பலன் என்ன, வேதைகள் என்ன, வாதங்கள் என்ன, மகிழ்ச்சிகள் என்ன, சந்தோஷங்கள் என்ன, உங்களுடைய வளர்ச்சிகள் எவ்வகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்த மாதிரியான பூஜைகளை நீங்கள் அனுஷ்டித்து யோக பலன்களை பெறலாம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த உத்தராயண புண்ணிய காலமான இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் சிவ பூஜை செய்யுங்க. உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷம் அடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு இந்த திருமஞ்சனத்தை உங்களுடைய கண்களால் சேவிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக உங்களுடைய செல்வ வளம் குறையாத வண்ணமாக அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உங்களை அருள்பாலிப்பார். ஆணி மாதத்தினுடைய வரக்கூடிய இந்த பௌர்ணமி எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பௌர்ணமியில் திருச்சி உறையூர் இந்த வெக்காளி அம்மன் அந்த அம்மனுக்கு மாம்பழம் கொடுத்து அபிஷேக ஆராத்தி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் திருச்சியிலே மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமிகள் இருக்கார், அங்கே வாழைத்தார் கொடுத்து பண்ணுறது அதீத விசேஷம். உங்கள் குலம் வாழையடி வாழையாக மேலோங்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி கிரக சஞ்சாரங்களை பொறுத்து சூரியனை மையமாக வைத்து நம் 12 ராசிக்கும் இந்த ஆணி மாதம் எவ்வகையான சாதகம் எவ்வகையான பாதகம்ன்றதை பார்க்கலாம். ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப இரக்க குணம் உள்ள தனுர் ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா ஒரு குடும்பத்தை ஒரு தலைவன் பாதுகாக்கப்படுறான். ஆமாம், அந்த தலைவனுக்கு வரக்கூடிய இன்னல்கள் எல்லாமே அவன் வெளியே சொல்ல மாட்டான். எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா சிரிச்சுட்டே இருப்பான். ஒரு தகப்பன் என்ன பண்ணுவான் ஒரு குடும்பத்தில்னா எவ்வளவு சிரமங்களையும் தாங்கி கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போக முடியாத மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சில நடிப்புகள் நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவன் தந்தை ஸ்தானத்தை தலைவன் ஸ்தானத்தில் இருக்கிறான். அப்படிப்பட்ட தலைமை பண்புகள் கொண்ட இந்த தனுர் ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னா யோகமாக வேலை செய்யுது. ஆமாம், பெரிய யோகம் சார் உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடத்தில் குரு பகவான், 7ஆம் இடத்தில் புதன் பகவான், 7ஆம் இடத்தில் சூரியன். இப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, காலபுருஷ தத்துவப்படி சூரியன் நீச்சமாகுது. அப்போ திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வருது சார். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் வரும்போது எங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை வருமா, திருமணத்தில் கோளாறு வருமா, எங்கள் மனைவி கணவனிடையே ஒற்றுமை வேறுபடுமா, இல்லை பார்ட்னர்கிட்ட பிரச்சனை வருமா, ஏகப்பட்ட போட்டு குழப்புன்னு குழப்பின்னு இருக்கக்கூடாது. அங்கே புதன் பகவான் இருக்கார். இது உங்களுக்கு திரிகிரக யோகமாக இப்போ வேலை செய்யுது அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் உள்ள வருது. ஏன்னா ஜோதிடத்தில் பல யோகங்கள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சினே இருந்தோம்னா இது மைனஸ்ன்னு நினச்சிட்டே இருப்பான். கட்சியில் பார்த்தா அந்த மைனஸ் அவனுக்கு ப்ளஸ் ஆகும். கிரகங்கள் வக்கரம் அடையுது. ஒரு வக்கர கிரகம் இன்னொரு வக்கர கிரகத்தோடு பார்க்கும்போது யோக பலனாக வேலை செய்யுது. நீசன் பார்த்தால் யோகம். இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு சப்ஜெக்டை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிறோம். என் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கே, நான் எப்போ ஜெயிப்பேன், எப்போ, அந்த கொஷின்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய காலநிலை, கால திசை, யோக திசை வேகமாக வரும் பொழுது அந்த காலத்தில் நீங்கள் அரசனும் ஆண்டி ஆவான், ஆண்டியும் அரசன் ஆவான். இதுதான் விஷயம். இதெல்லாம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக 100% உண்மை தான். அப்படிப்பட்ட இந்த தனுர் ராசிக்கு தந்தை வழி உறவுகளால் இப்போ பாக்கியம் அடைப்போகிறது. அறநிலையத்துறையோடு சம்பந்தப்படுங்க. கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்த யாத்திரைகள் செல்வதற்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். தூக்கம் நல்லா வரும் சார். முதல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நைட்டில் பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டான்.
ஏதாவது ஒன்று யோசனை பண்ணிகிட்டே இருப்பான். தூக்கத்துலேயும் யோசனை தான் பண்ணிட்டு இருப்பான். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு இவ்வளோ பணம் கட்டணுமே, எதனா பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய யோசனைகள்லாம் அவன் தூக்கமே கேட்டுப்பான். கேட்டால் நான் எப்போ தூங்கினா எப்போ எழுந்தனே தெரியல, எப்போயுமே நான் முழிச்ச மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் அமைப்புகள் எல்லாமே போயிட்டு அருமையான தூக்கம் கிடைக்கும் சார். முதல்ல உங்களுக்கு தூக்கம் சரிவிதமாக கிடைக்கும். பயணங்கள் மூலயமாக வெற்றி, பயணப்படுதல் மூலயமாக வெற்றி. ஆமாம், எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், உங்களுக்கு அது சந்தோஷமானதை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுத்துரும். வான்வழி இந்த பிரபஞ்சத்தினோடு வரக்கூடிய செய்திகள் என்ன, இன்றைக்கி எல்லாமே கையில் ராகு தான் வச்சுட்டுருக்கா, செல்ஃபோன் தான் வச்சுட்டுருக்கா. அப்போ பிரபஞ்சத்தின் மூலயமாக வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும் சார் உங்களுக்கு. ஆமாம், அதே காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான சூழல்கள், வீடு மனைகள் வாங்குவதற்கு உண்டான சூழல்கள். அப்போ வீடை சரி பண்ணலாம், அப்போ வண்டியை சீர் பண்ணலாம். அப்போ ட்ராவல்ஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க, இது இல்லாமல் கட்டுமான துறையில் இருக்கிறவங்க, அந்த கட்டுமான பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்க, ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க. பட்டு இந்த இரும்பு சாதன பொருட்கள் விற்கிறாங்க, பெயிண்ட் கடை வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஏற்றமாக போகும் சார். என்னோடய பிஸ்னஸே ரொம்ப டவுனாக இருக்குது சார், என்ன பண்ணணுன்னே தெரியல, ரொம்ப நாளாக நல்லா போயின்னு இருக்குது சார், இந்த ஒரு 6 மாதமாக என்னுடைய இஎம்ஐ கூட கட்ட முடியல, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சொல்லின்னு இருக்கவங்களுக்கு எல்லாமே மாற்றங்கள் ஏற்றங்களாக வரும். நல்ல அப்பில் போகிறதுக்குண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த மாதம் கிடைக்க போகிறது. எப்பயுமே நண்பர்களால் வெற்றி சார் உங்களுக்கு. திடீர்னு ஒரு நண்பன் வருவான், பழங்காலத்து நண்பன், ரொம்ப நாளாக பார்க்கல, படிக்கக்குள்ளே பார்த்தது, இப்போ திடீர்னு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவுகளை புதுப்பித்து கொள்வான் அப்படின்னு சொல்லுவாள். நல்ல மனைவியால் வருவாள், நல்ல கணவன் வருவான். எப்பவுமே மனைவி, பார்ட்னர், கணவன், இவங்க 2 பேரும் ஒழுங்காக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில் ருணம் ரோகம் சத்ரு பாவகத்தில் ஸ்ட்ராங் ஆகுது சார். 6ஆம் இடம் வலுப்பெற்றவன் என்ன சார் பண்ணலாம்? 6ஆம் இடம் வலுப்பெறணும், 8ஆம் இடம் வலுப்பெறணும், 12ஆம் இடம் வலுப்பெறணும். ஏன்னா இது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது சார். அது ரகசிய ஸ்தானங்கள். அந்த இடத்துல தாண்டா உனக்கு கோல்டு இருக்குது. எப்பவுமே தங்கத்தை வெளிப்படையாக ஹாலில் தந்து வைக்க முடியுமா? முடியாது, திருடி போயிடுவோம். அப்போ தங்கம் மதிப்பு மிகுந்ததுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்? லாக்கர் வைக்கணும், மறைவாக வைக்க வேண்டும். அப்போ 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் ஸ்தான பலம் பெறும் பொழுது அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரத்தான் போகுது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆமாம், ஏன்னா வாழ்க்கை வாழறது மிகப்பெரிய கடினமான பாதைகளை தான் நம்ம கடக்கிறோம். அப்போ அந்த 6, 8, 12 தான் அந்த கடினமான பாதைகளுக்கு உண்டான பூட்டு சாவியை பூட்டி வச்சுருக்கான் சித்தர்கள் எல்லாமே. அப்போ 6ஆம் இடம் பலம் பெறும்போது உங்களுடைய எதிரிகள் தும்சம் ஆவார்கள். எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் சரி, டெமாலிஷன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை, ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கடன்களிலிருந்து மீளப்படுவீர்கள், வியாதிகளிலிருந்து மீளப்படுவீர்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல ராகு போகிறது அப்படின்ற ஒரு கோச்சார ரீதியாக ராகு பயணிக்கும் போது உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என் பாரதியாருக்கு கவிதைக்கு ஏற்ற மாதிரியான மனப்பான்மை உங்களுக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. கர்மஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல சனி பகவான் போகிறாரு. அப்போ பழைய வீடு வாகனங்களை புதுப்பிக்கிறது, அதே காலகட்டத்தில் முன்னோர் சொத்துக்களை நம்ம பேருக்கு மாற்றுறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் தாயாரினுடைய உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஏன்னா முக்கியமானது நமக்கு இந்த உலகத்துக்கு நம்ம காட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுக்கறது யாருன்னா தாய், தகப்பன் தான். அப்போ 4ஆம் இடத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, 9ஆம் இடத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும் பொழுது, ஏன்னா உங்கள் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் உள்ளே போயிட்டுருக்கா. அதே காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல சனி போயிட்டுருக்கா. இந்த யாருக்கு பிரச்சனை அப்படின்னா தாயாருக்கும் தந்தைக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நல கோளாறுகள் இதெல்லாம் வரும். அப்போ கால்களில் அடிப்படுது, வழிக்கு விழுறது, எங்கேயாவது தூரதேச பயணத்தில் அவங்களுக்கு ஏதாவது வியாதி வர்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துடும். அதனால் இந்த பிள்ளையாண்டால்லாம் என்ன பண்ணுறீங்க, தனுராசியில் இருக்க பிள்ளையாண்டால் இந்த காலகட்டத்தில் இந்த சனி பெயர்ச்சி, இந்த கேது பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி வரைக்குமே தாய் தந்தையினுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் வைங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் தனுர் ராசிக்கு அநேக பலன்கள், ஆரோக்கியங்கள், வாழ்வாங்கு வாழும்
நல்ல ஒரு ஸ்தானம் கிடைக்கிறது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும். வாழ்க வாழ்க வாழ்க.